ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ள இப்போ கரண்டாக என்ன டிவைஸ் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எல்லா டிவைஸ்க்கான ஒரு ஃபுல் ரிவ்யூ வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம வீடியோஸ் கீழே வர மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நல்ல ஒரு கேமரா ஃபோன் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ 30,000 இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ள பெஸ்ட்டாக இருக்கிற ஒரே கேமரா ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா விவோவோட V50e. அது நல்லாவே இருக்குது. ஸோ அந்த டிவைஸ் என்ன ஸ்பெக் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த டிவைஸோட ப்ராசர் பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 7300 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரான ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த ப்ராசர் நமக்கு வந்து Vivo T4X நமக்கு ஒரு 14,000 கிட்ட சேல் பண்ணுறாங்க. அந்த ஃபோனில் இருக்கிற ப்ராசர் தான் இங்கே வந்து 29,000 ப்ரைஸ் சேல் பண்ணிட்டு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் இந்த டிவைஸில் பெருசாக இருக்காது. பட் நீங்கள் கேஷுவலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவ்வளோ டீசெண்டாக வந்து இருக்கும். நீங்கள் கேமிங்லாம் விளையாடுவீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிவைஸ் சூஸ் பண்ணாதீங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.77 இன்ச்சஸ் 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது நமக்கு ஒரு கர்வ்டு பேனல் பார்க்க நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் Fun Touch OS 15 வந்து கொடுத்துருக்காங்க. Android 15 வந்து பேஸ் பண்ணது. இன்னும் நமக்கு 3 இயர்ஸ்க்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட், தென் 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கிடைக்கும். பட் இந்த டிவைஸில் Fun Touch OS அந்த அளவுக்கு வந்து பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இருக்காது, கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்கும். சாஃப்ட்வேர் ரொம்ப முக்கியம் நினச்சிங்க அப்படின்னா வேறு ஏதாவது டிவைஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிவைஸ் டுவல் சீரிஸ் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி நமக்கு வந்து 5600 mAhக்கான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 90 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்குது. சார்ஜர் நம்ம பாக்ஸ்லேயே வந்து இருக்குது. 0 நமக்கு வந்து 1 மணி நேரத்திலே சார்ஜ் வந்து ஃபுல் ஆயிரும். ஸோ பேட்டரி பேக்கப் இந்த டிவைஸ் சூப்பராகவே இருக்குது. தென் இந்த டிவைஸோட மெயின் ஹைலைட்டிங் கேமரா தான். ஓகே, 50 MP மெயின் கேமரா, ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நம்மளால் 4K 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். இந்த டிவைஸ் எனக்கு கேமரா அவுட்புட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 1000 ப்ரைஸில் கேமரா தான் மெயின் நினச்சிங்க அப்படின்னா இது கண்டிப்பாக நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இந்த டிவைஸில் SD கார்டு வந்து போட முடியாது. அதுக்கப்புறம் UFS 2.2 தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு UFS 3.1 கொடுத்துருந்தா பெட்டராக இருக்கும். இந்த Vivo V50 நமக்கு வந்து இப்போ 2 RAM வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ பேஸ் வேரியன்ட் மட்டும் வாங்குங்க. ஸோ இங்கே பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு வந்து 8+128 29,000 கிட்ட வச்சிருக்காங்க. ஸோ பேங்க் ஆஃபர் நமக்கு 1,500 கிட்ட இருந்திருக்கு. ஸோ ஃபைனலாக நமக்கு 27,500 அந்த ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நான் Vivo V50 வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ஸ்டோரில் தான் வந்து வாங்கியிருந்தேன். பேங்க் ஆஃபர்லாம் கிளைம் பண்ண முடிஞ்சு. ஸோ இந்த டிவைஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஆஃப்லைன் ஸ்டோர் வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ குறிப்பாக கேமரா மட்டும் தான் இந்த டிவைஸ் நல்லா இருக்குது. ஸோ மற்றபடி பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து இப்போ பெருசாக இல்லை. ஸோ கேமரா தான் மெயின் ப்ரியாரிட்டி அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிவைஸ் சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் பர்ஃபார்மன்ஸ் நாயகன் OnePlus Nord 4. ஸோ இந்த டிவைஸ் 30,000 கண்டிப்பாக இப்போ கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, OnePlus Nord 4 ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் 8+256 நமக்கு வந்து 30,000 கிட்ட வச்சிருக்காங்க. பேங்க் ஆஃபர்லாம் போக 25,000 அந்த ப்ரைசிங் வந்து கிடைக்கும். உங்களால் பேங்க் ஆஃபர் கிளைம் பண்ண முடியும்னு நினச்சிங்க அப்படின்னா 25,000 OnePlus Nord 4 செக் பண்ணலாம். அப்புறம் பேங்க் ஆஃபரில் கிளைம் பண்ண முடியாது அப்படின்னா 30,000 அந்த ப்ரைஸ் சேல் பண்ணிருக்காங்க. ஸோ 30,000 OnePlus Nord 4 வாங்குறதுக்கு பதிலாக OnePlus Nord 5 பேஸ் வேரியன்ட்டே நம்ம அந்த ப்ரைஸில் ரிலீஸ் ஆக சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தா வெயிட் பண்ணுங்கள். பேங்க் ஆஃபரோடு வாங்க போகிறீங்க அப்படின்னா ஸ்பெக்ஸை வந்து பாருங்கள். இங்கே ப்ராசர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 7+ Gen 3 வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் செக் பண்ணும்போது நியர்லி ஒரு 1.1 மில்லியனுக்கான ஸ்கோர் வந்து கிடச்சி. CPU த்ராட்லிங் டெஸ்ட்டில் நம்ம 68% ஸ்டெபிலிட்டி வந்து கிடச்சி. ஸோ இங்கே கேம் பிளே பொறுத்த வரைக்கும் BGMI நம்ம 90 FPS விளாண்டுக்க முடியும். பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் கவலைப்பட தேவையில்லை. டே டு டே யூசேஜுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ கேமர்னா கூட கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ஹீட்டிங் அப்படின்னா வந்து பார்த்தா பெரிய ஹீட்டிங் இஷ்யூஸ் அந்த மாதிரி வந்து பெருசாக எதுவும் இல்லை. தென் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.74 இன்ச்சஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்குது. ஃப்ரண்ட்டில் உங்கள் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. தென் டுவல் சீரியஸ் ஸ்பீக்கர் வந்து இருக்குது. சவுண்ட் அவுட்புட் நல்லாவே இருக்கும். தென் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Oxygen OS 15 பேஸ்ட் ஆன் Android 15 வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் இந்த டிவைஸ்க்கு ஒரு 3 இயர்ஸ்க்கான ஆண்ட்ராய்டு அப்டேட், தென் 5 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் வந்து கிடைக்கும். ஸோ Oxygen OS இந்த டிவைஸில் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. தென் பேட்டரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 5,500 mAhக்கான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்குது. நமக்கு 0 to 100 வந்து பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ்லேயே ஃபுல் ஆயிரும். ஸோ இது நமக்கு வந்து பாசிட்டிவ். பட் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பேட்டரி லைஃப் இப்போ நமக்கு அரௌண்ட் வந்து ஒரு 5 hours கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்குது. 5லேருந்து 6 மணி நேரம் கிடைச்சாலே பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அப்டேட்க்கு அப்புறம் பேட்டரி லைஃப் வந்து சுத்தமாக சொதப்பிட்டாங்க. பட் இந்த டிவைஸ் நமக்கு 0 to 30 மினிட்ஸில் ஆகிறனால நமக்கு ஒரு பெருசாக தெரியுது இல்லை. பேக்கில் உங்களுக்கு வந்து டுவல் கேமரா இருக்குது. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, ஃப்ரண்ட்டில் நம்ம 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா நம்ம பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான கேமராவாக அதில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டிவைஸில் SD கார்டு சப்போர்ட் வந்து கிடையாது. ஸோ தென் மேபி நம்ம கிரீன் லைன் வரக்கான சான்ஸ் இருக்குது. பட் அப்படியே வந்தாலும் OnePlusல வந்து லைஃப் டைம் வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் அதுவும் ப்ராப்ளம் வந்து கிடையாது. ஃபஸ்ட்டு OnePlus Nord 4 பேட்டரி லைஃப் நல்லாவே இருந்துச்சு. இப்போ அப்டேட்க்கு அப்புறம் வந்து பார்த்தா ரொம்பவுமே கம்மியாயிருச்சு. எனக்கு ஒரு 5.5 மணி நேரம் வந்தாலே பெரிய விஷயமா இருக்குது. உங்களுக்கு என்ன ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். 25,000 ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் உள்ள டிவைஸ் அப்படின்னா OnePlus Nord 4 கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன Poco F7 30,000 அந்த ப்ரைஸிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஓகே, Poco F7 ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா யூனிக்கான டிசைனாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க.
சைடு ஃப்ரேம் மெட்டல், பேக் வந்து கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி என்ன ஸ்பெக் இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே ப்ராசர் பொறுத்த வரைக்கும் ஸ்னாப் டிராகன் 8s Gen 4 வந்து கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் நமக்கு ஒரு 1.7 மில்லியனுக்கான ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். தென் பிஜிஎம்ஐ கேம் பிளே பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு 90 FPS சப்போர்ட் தான் வந்துருக்கு. பட் நமக்கு இந்த ப்ராசர் நமக்கு 120 FPS சப்போர்ட் பண்ணும். பட் இப்போதைக்கு 90 FPS சப்போர்ட் தான் இருக்குது. ஸோ கேம் பிளே ரொம்ப ஸ்மூத்தாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா மல்டி டாஸ்கிங் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராகவே இருக்கும். இந்த டிவைஸோட மெயின் ஹைலைட்டே இங்கே ப்ராசர் தான். பர்ஃபார்மன்ஸ் இந்த டிவைஸில் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இது கூட LPDDR5X RAM வந்து கொடுத்துருக்காங்க. UFS 4.1 வந்து இருக்குது. தென் பேட்டரி பொறுத்த வரைக்கும் 7550 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த டிவைஸ் நமக்கு 0 to 100 ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மணி நேரம் 12 நிமிஷத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆகுது சார்ஜ் ஃபுல் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் 22.5 வாட்ஸ் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அதுவும் நல்ல விஷயம். தென் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இங்கே பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6.83 inches 1.5K சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சு. ஸோ பெசல்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப மினிமலாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லாவே இருக்குது. தென் அதுக்கப்புறம் HyperOS 2.0 வந்து கொடுத்துருக்காங்க. 4 வருஷத்துக்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட், 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. HyperOS நமக்கு MIUI யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். டிவைஸில் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கனால இங்கே HyperOS யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் டியூல் சீரிஸ் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் அவுட்புட் நல்லாவே இருக்குது. ஸோ இங்கே என்ன நல்லா இல்லைன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கேமரா 50 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா, ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நமக்கு 20 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கில் நம்மளால் 4K 60fp ஷூட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட்டில் 1080p 60fp ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ கேமராவோட ஃபோட்டோஸ் வந்து பாருங்கள் அந்த அளவுக்கு பெருசாக வந்து இல்லை. ஸோ கேமரா மட்டும் இந்த டிவைஸ் நல்லா இருக்காது. மற்றபடி எல்லாமே சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் இந்த டிவைஸில் நமக்கு SD கார்டு வந்து போட முடியாது. போக்கோ ஆப்ஸோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இங்கே பேஸ் வேரியண்ட்டே 12GB RAM வச்சிருக்காங்க. 12+256 நம்ம பேங்க் ஆஃபர்லாம் போகும் 30,000 ப்ரைஸிங் வந்து கிடைக்கும். தென் 12+512 அது நம்ம பேங்க் ஆஃபர்லாம் போகும் 32,000 அந்த ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இந்த டிவைஸில் கேமரா மட்டும் கொஞ்சம் நல்லா இல்லை. நல்ல பர்ஃபார்மன்ஸ் கேம் பிளேலாம் பண்ணுவீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா போக்கோ F7 கண்டிப்பாக நல்ல பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் Nothing Phone 3a. நல்ல ஒரு சாஃப்ட்வேர் அண்ட் டிசைனுக்கு வேண்டி கண்டிப்பாக இந்த டிவைஸ் சூஸ் பண்ணலாம். ப்ராசர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 7s Gen 3 வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் செக் பண்ணும்போது 7.8 lakhs ஸ்கோர் வந்து கிடைக்குது. CPU த்ராட்லிங் டெஸ்ட் 92% ஸ்டெபிலிட்டி வந்து கிடச்சி. BGMI கேம் பிளே பொறுத்த வரைக்கும் 90 FPS சப்போர்ட் வந்து இருக்கு. ஸோ இந்த டிவைஸ் நமக்கு வந்து ஒரு கேமிங் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட முடியாது. கேம் பிளே ஒரு டீசெண்டாக வந்து இருக்கும். தென் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் டே டு டே யூஸ் பண்ணுற ஆப்ஸில் ரொம்ப ஸ்மூத்தாக வந்து ரன் ஆகும். அது எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.77 inches ஃபுல் HD சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்குது. டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லாவே இருக்குது. தென் இந்த டிவைஸோட மெயின் ஹைலைட்டே இங்கே சாஃப்ட்வேர் தான். Nothing OS 3.1 வந்து கொடுத்துருக்காங்க. Android 15 வந்து பேஸ் பண்ணது. இந்த டிவைஸ்க்கு வந்து உங்களுக்கு 3 இயர்ஸ்க்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட், தென் 6 இயர்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 50 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்குது. பட் சார்ஜர் நமக்கு பாக்ஸில் வந்து வராது, நம்ம தனியாக வாங்கிக்கணும். இந்த டிவைஸோட பேட்டரி பேக்கப் அரௌண்ட் 8 hours மேலே வந்து கிடைக்குது. நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இந்த டிவைஸில் இருக்குது. உங்களுக்கு 0 to 100 நமக்கு வந்து 1 hourலேயே ஃபில் பண்ணிக்க முடியும். பட் சார்ஜர் நம்ம தனியாக வந்து வாங்கணும். அதுக்கப்புறம் சில ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்கே டியூல் சீரிஸ் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. 5G நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நமக்கு நத்திங்கோட பேக் சைல் டிசைன் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். என் கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்கில் 3 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் லென்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 50 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவைஸோட கேமரா பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஓரளவுக்கு டீசெண்டான ஃபோட்டோஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். தென் வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் பேக்கில் 4K 60fps, ஃப்ரண்ட்டில் 1080p 60fps ஷூட் பண்ணிக்க முடியும். இந்த டிவைஸ்லேயும் உங்களுக்கு SD கார்டு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. Nothing Phone 3 ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 8+120 நமக்கு வந்து 25,000 கிட்ட வச்சிருக்காங்க. பேங்க் ஆஃபர் 2,000 வந்திருக்கு. ஸோ ஃபைனலாக 23,000 அந்த ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணுறதா இருந்தால் அந்த பேஸ் வேரியன்ட் மட்டும் செக் பண்ணி பாருங்க. நத்திங்கோட சாஃப்ட்வேர் தென் டீசெண்டான கேமராக்கு வேண்டி இந்த டிவைஸ் சூஸ் பண்ணலாம். ஸோ Nothing Phone 3 பற்றி ஃபுல் ரிவ்யூ வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சாம்சங்கோட M56 5G. நான் வாங்கின ஒரு சாம்சங் டிவைஸ் தான் வாங்குவேன், வேறு எதுவும் வாங்க மாட்டேன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ மற்றபடி நீங்கள் 4 டிவைஸ் செக் பண்ணி பாருங்கள். சாம்சங் மட்டும் தான் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டிவைஸ் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே ப்ராசர் பொறுத்த வரைக்கும் Exynos 1480 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் செக் பண்ணும்போது 7.1 lakhs ஸ்கோர் வந்து கிடச்சி. தென் CPU த்ராட்லிங் டெஸ்ட்டில் நமக்கு 86% ஸ்டெபிலிட்டி வந்து கிடச்சி. BGMI கேம் பிளே பொறுத்த வரைக்கும் 60 FPS வர முடியும். பட் கேம் பிளே ஒரு டீசெண்டாக வந்து இருக்குது. ஸோ இந்த டிவைஸோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் கேம் பிளே பெருசாக பண்ண மாட்டேன். நான் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அதான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். தென் சாஃப்ட்வேர் இந்த டிவைஸ்க்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இங்கே 1US 7 வந்து கொடுத்துருக்காங்க. Android 15 வந்து பேஸ் பண்ணது. 6 வருஷத்துக்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட், தென் 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் வந்து கிடைக்கும். சாஃப்ட்வேர் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, 1 year ரொம்ப சூப்பராகவே இருக்கும். டிஸ்பிளே சைஸ் பொறுத்த வரைக்கும் 6.67 inches ஃபுல் HD சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்குது. தென் பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்குது. சார்ஜர் நம்ம பாக்ஸில் வந்து தர மாட்டாங்க, நம்ம தனியாக வாங்கிக்கணும். நமக்கு
0 to 100 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் 10 நிமிஷத்துக்குள்ள சார்ஜ் வந்து ஃபுல் ஆயிருது. ஸோ பேட்டரி பேக்கப் இந்த டிவைஸ் நல்லாவே இருக்குது. தென் கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்கில் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. 15 மெகாபிக்சல் மெயின் கேமரா, ஒரு 8 எம்பிக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், 2 எம்பிக்கான மேக்ரோ கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் 4K 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ கேமராஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது, ஒரு நல்ல ஃபோட்டோஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இந்த டிவைஸோட திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 7.2 mm தான் கொடுத்துருக்காங்க. டிவைஸ் ரொம்ப ஸ்லிம்மாக வந்து இருக்கும். அட் த சேம் டைம் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 150 கிராம் வெயிட் தான் இருக்குது. டிஸ்பிளேக்கு கார்னிங் ஒரு விக்டர்ஸ் ப்ளஸ் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸோட ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் பாக்ஸ் தரமாட்டாங்க. சிங்கிள் ஸ்பீக்கர் இந்த டிவைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் SD கார்டு இந்த டிவைஸில் வந்து போட முடியாது. ஓகே, சாம்சங்கோட M56 5G இந்த டிவைஸோட ப்ரைஸிங் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வச்சிருக்காங்க. உங்களுக்கு 8+256 28,000 பேங்க் ஆஃபர் 3,000 வந்துருக்கு. ஸோ ஃபைனலாக 25,000 அந்த ப்ரைஸிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு இதோட ப்ரைஸிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு சேல் டைமில் 22,000 அந்த ப்ரைஸிங்கில் கிடச்சி அப்படின்னு ஒரு டீசெண்டாக வந்துருக்கும். ஸோ இந்த டிவைஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ டிவைஸ் பற்றி ஒரு ஃபுல் ரிவ்யூ வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ கைஸ், ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு என்னென்ன பெஸ்ட்டான டிவைஸ் இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்துருந்தோம். இந்த டிவைஸ்க்கான பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. தென் அதுக்கப்புறம் ஃபுல் ரிவ்யூ வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். தென் பெஸ்ட் மொபைல் அண்டர் 20,000க்கான வீடியோ வந்து போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.